அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் ஜோசப் கல்லூரி, சமத் பள்ளி உள்ளிட்ட கல்வி வளாகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிபுணர்கள் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சியில் ஜோசப் கல்லூரி, சமத் ஸ்கூல் உள்ளிட்ட 8 பள்ளி கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், எந்தெந்த பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த பள்ளி கல்லூரிகளை என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, திருச்சி மாநகரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்ற இமெயில் கடிதம், மிரட்டல் கடிதம் வருவது என்பது தொடர்கதையாக வருகிறது. இதற்கு முன்னர் 2 முறை இது போன்ற மிரட்டல் கடிதம் வந்தது ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 3வது முறையாக இன்று காலை ஒரு 7 மணி அளவில் இந்த மிரட்டல் கடிதம் என்பது இமெயில் மூலம் வந்திருக்கிறது. ஸ்வேதா என்கின்ற ஒரு பெயரில் வந்திருக்க இந்த மிரட்டல் கடிதத்தில், உங்கள் கல்லூரியில், பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருக்கிறோம், அது வெடித்து சிதறும் என்று ஒரு மிரட்டல் வந்திருக்கிறது. அதையடுத்து உடனடியாக தகவல் அறிந்த மாநகர காவல்துறையினர் திருச்சி ஜோசப் கல்லூரி மற்றும் திருச்சி ஹோலி கிராஸ் பெண்கள் கல்லூரி மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, சமது பள்ளி, திருச்சி ஆனிஸ் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சாம்பியன் பள்ளி உள்ளிட்ட 8 பள்ளிகளில் இன்று காலையிலிருந்து வெடிகுண்டு கண்டறிவு மற்றும் செயலிழக்க செய்யும் பிரிவு போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டார்கள். இந்த சோதனையின் முடிவில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து திருச்சி புறநகரை பொறுத்தவரை திருச்சி திருவெரும்பூர் அருகே காட்டூரில் உள்ள மான்ஃபோர்டு என்கின்ற பிரபல பள்ளிக்கும் இன்று காலையில் இதே போன்று ஒரு இமெயில் கடிதம் வந்திருக்கிறது. இதை தவிர்த்து வயலூர் உள்ள சோமரசம்பேட்டை அருகே உள்ள இரட்டை வாய்க்கால் பகுதியில் உள்ள அமிர்தானந்த பள்ளிக்கும் இதே போன்று மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்று வருகின்ற மிரட்டல் கடிதம் முழுவதும் அதன் தொடர்ச்சியாக போலீசார் சோதனை நடத்துவதும் தொடர்கதையாக வருகிறது. எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையில் இணைந்து யார் இது போன்று வெடிகுண்ட மிரட்டல் பொருளை கிளப்புவோர் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மாணவர் மற்றும் பெற்றோருடைய கோரிக்கையாக இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.